ஸோ வெல்கம் பேக் டு சொன்ன பார்க்க போகிறோன்னா கல்கி பாட்டு வந்திருக்கணும் என்னென்ன அப்போ தான் திறந்து பார்க்க போகிறோம் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சின்ன ரெண்டு விஷயம். புது லோகோ லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் ஃபார் இத்தனை நாளாக கூட சப்போர்ட் எல்லாத்துக்கும் நன்றி. அது எல்லாமே தான் இதுவாக மாறி இருக்குது. ஏன் லோகோ மாற்றணுன்ற முதல் நான் சொல்லிடுறேன். பழைய லோகோ வந்து இந்த கோவிட் டைமில் வந்து இந்த நிறைய எமோஜி வச்சு நம்ம மூஞ்சி ஃபோட்டோ எடுத்து வச்சா நம்ம மூஞ்சியோட அவதார் க்ரியேட் பண்ணோம். இந்த அவதாரில் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இதில் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி எடுத்த ஒரு லோகோ தான் நம்ம இதுவரையும் வச்சுருந்த ஒரு லோகோ. அதனால் அது கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கட்டுமே, நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜனவரியில் டிசைன் பண்ண லோகோ இது. ஸோ அது ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இப்போ நாங்கள் ஒரு இன்ட்ரோ வீடியோலாம் செஞ்சு நான் தான் செஞ்சேன். ஸோ எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஏப்ரலில் நான் கேட்ட Q&A வீடியோ கொஷின்ஸ் கேட்டதால அதோட Q&A வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாரி ஃபார் த டிலே. இனிமேல் மாதம் கண்டிப்பாக நான் வரும். அதுக்கு டைம் தனியாக ஒதுக்கிடுவேன் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுலேயே நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் பண்ணுவேன் மாதம். ஸோ அடுத்த மாதத்துக்கான Q&A வீடியோக்கு அடுத்த வாரம் நான் கொஷின் ஸ்டிக்கர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் ட்விட்டர்லேயும் போடுறேன். இந்த வாட்டி வீடியோவில் வந்து ட்விட்டர் கொஷின்ஸும் ஷார்ட்ஸில் போட்ட கொஷின்ஸும் இருக்காது. ஏன்னா அது வந்து டைம் கன்சென்ட்னால என்னால் பண்ண முடியல. பட் அடுத்த வாட்டி எல்லாத்தையும் நான் இன்க்ளூட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ வாங்க இப்போ கல்கி சாங் போயிடும். ரிலீஸ் ஆகிடுச்சா பார்ப்போம். ஏன்னா ரிலீஸ் ஆகிருக்கணும். ஏன்னா ரொம்ப சாரிலாம் கேட்டானுங்க. 2 மணிக்கு விட்றேன். ஏன்னா நான் நேற்று நைட் 8 மணிக்கு வர வேண்டியது. 10:30 மணிக்கு மலேசியா டைம் 10 மணிக்கு நான் வந்து கேமராலாம் ரெடி பண்ணி வந்து காலையில் உட்காந்துட்டேன். பார்த்தா வரல. சரி ஓகே, காலைல 11 மணியாக வரேன். காலைல 11 மணி, அதான் எங்கள் டைம் 1:30 மணிக்கும் நான் வந்துட்டேன், வரல. என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா ஏன் இவ்வளோ டிலே? நான் வந்து உக்காந்துட்டேன், நான் கடுப்பாக வரேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, பாட்டு எப்படி இருக்கு போகுது, நான் அதுக்கு தான் எனக்கு கடுப்பாகுது. இப்போ கடைசியாக வந்துருச்சு, வாங்க பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, மைக்லாம் ஆனில் இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட், லெட்ஸ் கோ கைஸ். இட்ஸ் கல்கிஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள். இதான் ஒரே பாட்டு நினைக்கிறேன், நாட் ராங். பைரவா anthem ப்ரொமோஷன் சாங் தான். 3, 2, 1 go. सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ. AI powered personal music teacher from Saregama. ट्रेलर BGM मतलब की दुनिया है सारी, मैं क्यों लूं किसी की जिम्मेदारी, दिल ये मेरा हिंदी हो बेफिक्रा अब पंजाबी आ गया हाय जाजण अखियां माने ना गल ढीठ है पक्कियां मेरो वो देखो जट दा वे कदे नहीं पीछे हटदा वे मेरे माया ये दिन இது சனா மியூசிக் வா. शरीफी थोड़ी आदतों में रख जरा बेईमानियां, किसी की ना सुन अपनी ही धुन, अड़ जिद पे करे जा बस मन मानिया, है जीने का तरीका मीठा थोड़ा हो खुद से ही सीखा है, हो देना किसी का है आजा के फितरत है कुछ आसमानी, खुद ही लिखूं खुद की कहानी, जिगरा मेरा जज्बों भरा ओ नाइस एडिट. कर लूं मैं सारे सारा जग करदा है टकियां, निगाह साडे पीछे क्यों है लगियां, புஜ்ஜியை வச்சு செம ப்ரமோட் பண்ணுறாங்க. निगाह साडे पीछे क्यों है लगियां, मेरी मिजाजण अखियां माने ना ஓ அது ஓ வேற லெவல். Oh, this portion is really great. வேட்டி பிடிச்சாரு வார். நைஸ் நைஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வேறு லாங்குவேஜ் வெர்ஷன்ஸ் இருக்கா? ஓகே சாரி கேஸ், நான் அதை பார்க்கல. டக்குன்னு நான் வந்த வேகத்துக்கு எல்லாத்தையும் தட்டிட்டேன். ஓகே, இது தெலுங்கு, இது தமிழ்.
என்னை கேட்டால் ஓகே லெட்ஸ் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லெட் மீ ரியாக்ட் இன் ஆல் லாங்குவேஜஸ். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசிடுறேன். என்னென்னா இந்த ப்ரோமோ டிடன்ட் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபை மீ. ஐ வாஸ் ஆக்சுவலி ஸ்கேட். ஓகே ப்ரொமோஷன் சாங்காக இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து ஐ வாஸ் லிட்டரலி அ பிட் ஸ்கேட். பட் ஹியர் மியூசிக்கலி இட்ஸ் டேம் ரிச். ஐ வில் கம் டு இட். நம்ம வந்து பேசுவோம், தெலுங்கில் கேட்போம், தமிழ்லையும் கேட்போம். லெட்ஸ் கோ. Calm your mind with chakra based meditation music. தமிழில் யார் பாடியிருக்கான்னு தெரியல. Saregama Karwa Wellness. It's a very nice mix of Punjabi music. Very nice mix. Sana on fire, bro. Okay. Okay, it's a mix. మనుషుల రంగులు చూసా నేననువా అంటే నాకు ముఖ్యమేనంట గెలుపు జెండాలే నదారంట మనసు ఉన్నా గానీ లేదంట మెదడు అంటే నేనంట మాయదారి లోకంలో ఇంతే ఇంతే నేనంట அந்த ஃபயரு இதெல்லாம் வந்து நட்பு மியூசிக் இது லைட்டாக ஞாபகப்படுத்துது. பட் கிரேட் மியூசிக் வீடியோ. Oh, backland, the trumpet on the vocals, backing vocals, fire. Oh, நல்லா இருக்கு, பவர்ஃபுல்லாக இருக்கு, பவர்ஃபுல்லாக இருக்கு. ஹிந்தி வெர்ஷன் கேட்கும்போது ஃபுல்லான ஒரு பஞ்சாபி சாங் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து இந்த வேரியேஷன்ஸ் தெரியல, ஒரு மிக்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் வந்து தெளிவாக தெரியல. பட் நம்ம தெலுங்கில் கேட்கும்போது அந்த வேரியேஷன் பயங்கரமாக தெரியுது. இது வந்து இங்கே தமிழ் காணாம போச்சு. சரி, நான் தேடி எடுக்கிறேன் கதையில். என்னென்னா அந்த வேரியேஷன் ரொம்ப அழகாக தெரியுது. அது வந்து ஒரு இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் பஞ்சாபி மியூசிக், நாட் அ பஞ்சாபி சாங் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக இப்போ தெரியுது தெலுங்கு வெர்ஷன் கேட்கும்போது. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்மையாக. முக்கியமாக அந்த பஞ்சாபி மிக்ஸு செம்மையாக இருக்குது. அது ஒரு பக்கம். இங்கே தமிழ் வெர்ஷன் வந்துச்சு காணா போச்சு. என்ன பண்ணிட்டாங்க, இது மறுபடியும் தட்டி பார்ப்போம். சாட்டை பண்ணாதீங்கடா, நானே எப்பயாச்சும் தான் டைமுக்கு வரேன், என்னையும் டைமுக்கு வர விட மாட்டுறாங்க. எனக்கே என்னன்னு தெரில. ஒரு வாட்டி தேடி பார்த்துருவோம், அப்புறம் நான் பேசிடுறேன். அதான் இப்போ வந்து அந்த பஞ்சாபி மிக்ஸ் செமையாக இருந்துச்சு. இட்ஸ் a வெரி குட் மிக்ஸ் இன்டு அ யூஷுவல் தெலுங்கு எலிவேஷன் சாங். தட்ஸ் சம்திங் நியூ. இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபியூஷன். அந்த ஃபியூஷன் ரொம்ப அழகாக மிக்ஸ் ஆகிருக்கு. ரொம்ப பஞ்சாபி பீட்ஸும் யூஸ் பண்ணல, ஃபுல்லாக எலக்ட்ரானிக் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணி லேயர் வைஸ் பஞ்சாபி லேயர்ஸாக இருக்கிறது வந்து ஒன்லி த வோக்கல்ஸ், இஃப் ஐம் நாட் ராங். எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு. வோக்கல்ஸாக மட்டும்தான் இட்ஸ் கிவிங் த பஞ்சாபி ஃப்ளேவர். அது தில்ஜித் வாய்ஸில் வந்து அது அப்படி தான் வருது. அண்ட் மற்றபடி அந்த பஞ்சாபி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ அந்த மாதிரி எதுவும் கொண்டு வரல. ஸோ தே ஸ்டேயிங் ட்ரூ டு த ஜானர் வித் த பஞ்சாபி ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் அ வெரி குட் திங். நல்லா இருந்துச்சு பாட்டு, ஆக்சுவலாக செம்மையாக இருந்துச்சு பாட்டு. நான் எதிர்பார்க்கல உண்மையிலே. நான் வந்து ஓகே பார்ப்போம், என்ன தான் சனா டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு நம்பிக்கை இருந்தாலும் அந்த ப்ரோமோ என்னை அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே லெட்ஸ் வெயிட். பஞ்சாபி சாங்கா, ஐயோ இது ரொம்ப ப்ரொமோஷன் ஆகிருமே அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஓகே, ப்ரொமோஷனுக்கும் செட் ஆகும், இது கரெக்டாக ஒரு பாட்டாகவும் செட் ஆகிரும். நல்லா இருக்குது. ஸோ
ஐம் ஓ யா விஜய் நாராயண் ரைட்டு, இவர் போட்டிருந்தாரு இவர் தான் பாடுறாருன்னு. ரைட் ரைட் ரைட். அப்போ தமிழ்லேயும் அவர் தான் பாடியிருப்பார். ஐயோ தமிழ் வெர்ஷன் எங்கேயா? சரி ஓகே, நான் வந்து தமிழ் வெர்ஷன் பாட்டாக மட்டும் கேட்டுறேனே, அதுதான் பெஸ்ட்டு இப்போதைக்கு. நான் பாட்டை கேட்டுறேன், ஹோப்ஃபுல்லி ப்ளே ஆகாது, ஏன்னா என் ஸ்க்ரீன் மிரரிங் வேறு இதில் இருக்குது. ஓகே கைஸ் இருங்க, நான் அப்படியே ஐயோ இப்போ ஷிஃப்ட் எப்படி பண்ணுறது? ஸ்பாட்டிஃபைக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம் இருங்க. ஓகே சஃபாரி டு ஸ்பாட்டிஃபை. ஓகே ரைட், ஷிஃப்ட் பண்ணிடுச்சா? ஓகே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் வாங்க. நம்ம இங்கே தமிழ்லேயே கேட்டுருவோம் பாட்டை, ஏன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எடுத்துட்டாங்க. எனக்கும் ஏன்னு தெரில. பைரவாந்தம் தமிழ் கேட்டேன், ஏன்னா பம்ப்டாக இருக்குது கேட்கணுன்னு இருக்கும் போது இங்கே இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதனால தான் சரி ஓகே இங்கே கேட்டுருவோம் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இது ஏன் ஸ்பாட்டிஃபைலேயும் வர மாட்டுது? இன்னாதாண்டா பண்ணி வச்சுருக்கீங்க ஏன்டா? சரி இவனுக்கு ட்விட்டரில் ஏதாவது போட்டு அங்கே ஏதாவது கூப்பிட்டு போதா பார்ப்போம். ஐ எம் சாரி கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ரொம்ப மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக நான் தமிழ் வெர்ஷன் கேட்காம நான் வந்து கொண்டு போக மாட்டேன். சூப்பர்ரா, ஸ்பாட்டிஃபை கிளான் ப்ளே திஸ் நைட் நவ். சூப்பர், தமிழ் வெர்ஷனை தூக்கிட்டாங்க, என்ன கதைன்னு தெரியல. ஓகே கைஸ், எனக்கு கொடுத்து வைக்கல தமிழ் வெர்ஷன் ரியாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ யா நம்ம பார்ப்போம், அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். யா பட் ஓகே, நான் சொன்ன விஷயம் ஃபஸ்ட்டு சொன்ன 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. லோகோ நல்லா இருக்கா, இன்டர்வியூ நல்லா இருக்கா, எல்லாமே எனக்கு சொல்லுங்கள். லைக் உங்கள் ஹானஸ்ட் ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் பாட்டு ஐ ரியலி லவ்ட் இட், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல, பட் சனா வில் நாட் டிசப்பாயிண்ட் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஃபார் மை பாய் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து உட்காந்து ரியாக்ஷன் பண்ணேன். யா ஐ எம் ட்ரூலி சாட்டிஸ்ஃபைட். ஐ ரியலி லவ் த பேக்கிங் வோக்கல், செம்மையாக இருந்துச்சு. அது செம்மையாக இருந்துச்சு, பின்னாடி பேக்ரவுண்டில் செம்மையாக இருந்துச்சு. அது செம்ம ரிச்சாக செம்ம பவர்ஃபுல்லாக கொடுத்துச்சு, நல்லா இருந்துச்சு கைஸ், செம்மையாக இருந்துச்சு பாட்டு. ஸோ யா வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி எல்லோரும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்புகிறேன். ஏன்னா ரியலி பிக் ப்ராஜெக்ட், கண்டிப்பாக செம்மையாக வந்துடணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ கைஸ், லைக் ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.